அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதி இறைவன் தந்த பெரிய சொத்து இல்லையா? அதை நாம் யார்கிட்டையும் விட்டு கொடுக்காதவாறு இறைவனோடு இணைந்து நடக்கும்போது நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 23 இறை வார்த்தை 22, 24 மற்றும் 25. பெற்ற தந்தைக்கு செவிகொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. நேர்மையான பிள்ளைகளின் தந்தை மிகவும் களி கூறுவர். ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைவர். நீ உன் தந்தையும் உன் தாயும் மகிழ்ப்பாயாக, உன்னை பெற்றவளை களிகூறச் செய்வாயாக. பிரைஸ் தி லார்ட். உன் தந்தையையும் தாயையும் நீ மகிழ்ப்பாயாக, உன்னை பெற்றவளை களிகூறச் செய்வாயாக. உன்னை பெற்றவளை களிகூறச் செய்ய வேண்டும்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்லொழுக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற வார்த்தை இது எல்லாமே. நல்லொழுக்கத்தோடு இருக்க வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் எல்லாமே நிறைவாக இருக்கும். பெற்ற தந்தைக்கு செவிகொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. ஏனென்றால் நமக்கும் யார் நாம் தாயையும் தந்தையும் முதுமை அடையும் போது இழிவாக எண்ணி ஒதுக்குகிறார்களோ, நாமும் அந்த முதுமையை அடைவோம் என்று எண்ண வேண்டும். நாம் எப்போதும் இப்படியே இளமையாக இருப்போம் என்று எண்ணக்கூடாது. ஒரு நொடி போதும் ஆண்டவர் நம்மளை மாற்றி அமைத்து போட இல்லையா? அதனால் பெற்றவர்களை ஒருபோதும் தள்ளாதவாறு அவர்கள் கொடுக்கின்ற வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கேட்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அதுபோல் நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் களி கூறுவார். ஏனென்றால் அவன் நேர்மையாக நடக்கான், என் பிள்ளையை குறித்து நான் பெருமை அடைவேன் பிறட்ட சொல்லுவாங்க இல்லையா? ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் இறைவன் கொடுத்த ஞானத்தை அவர் தன் மகனுக்கு ஊட்டுகிறார் இல்லையா? அந்த ஞானத்தின் மூலமாக அவன் நிறைவாக வாழ்கிறான், நிறைவாக படிக்கிறான், நிறைவாக செயல்படுகிறான், நிறைவாக சம்பாத்தியம் பண்ணுறான், உழைக்கிறான். அந்த உழைப்பை தாய் தந்தைக்கு அனுப்பி வைக்கிறான். கொடுத்து விட்டு தனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்குறான். அதுதான் நிறைவான பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? இப்போ ஒதுக்கிடுறாங்க, சம்பளத்தையெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு படி மாதிரி பெற்றோருக்கு கொடுக்குறாங்க. அவங்க வளர்த்த வளர்ப்பு என்ன, உங்களை படிக்க வைத்த படிப்பு என்ன, நீங்கள் செய்கின்ற காரியங்கள் என்ன? சில பெற்றோர் எதிர்பார்க்க மாட்டாங்க, நீ சேர்த்து வச்சுக்கப்பா அது உனக்கு உதவுன்னு சொல்லுவாங்க. சில பெற்றோர்கள் தன் மகளுடைய வருமானத்திற்காக எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தனக்குன்னு அதை ஒதுக்குவாங்க. உங்களுக்கு என்ன செலவுங்கிற மாதிரி சில நேரம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பண கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எடுத்தாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க ஜாலியாக அங்கே இருப்பாங்க, இவங்களை பேச மாட்டாங்க. நீங்கள் வெளிநாட்டில் எப்போவுமே ஜாலியாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு காலம் வரும், ஆண்டவர் எல்லாரையும் துரத்தி அடிப்பார். இது உண்மை. பெற்றோர்களை நீங்கள் கவனித்து, உங்களை பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து, அந்த பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்தால் எப்பொழுதும் நிறைவாக வாழ்வீர்கள். இது நான் சொல்லலை, இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை. ஏனென்றால் பெற்ற தாயும் தந்தையும் முதுமையில் நாம் இழிவாக கருதும் போது நாமும் முதுமையடைவோம். நம்மளை கவனிக்க யாருமே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் இறைவனை நோக்கி கதறுவார்கள். எங்களை தனித்து விட்டு விட்டார்கள், எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை என்பார்கள் அவர்கள். அப்படி சொல்லும்போது அந்த மன்றாட்டு, அந்த வேண்டுதல் கேட்கப்படும். அப்படி கேட்கப்படும் போது கண்டிப்பாக நாம் பிள்ளைகளாக இருந்தால் நாம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? அப்போ அந்த சொல்வதற்குண்டான வழியை ஏற்படுத்தாமல் பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்கும் பிள்ளைகளாகவும் இறையச்சம் உள்ள பிள்ளைகளாகவும் வாழும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சித்தப்படியே வாழ்கிறோம் ஆண்டவரே. அதனால் பெற்றோர்களை புறக்கணிப்பது இல்லை. ஆம் ஆண்டவரே, பெற்றோர்களை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். அந்த மதிப்பின் மூலமாக நீர் எங்களை கண்டுகொள்ளலாம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்கள் செய்கையின் மூலம் நீர் அறிந்து கொள்வீர் ஆண்டவரே. ஏனென்றால் உண்மையின்றி எங்களுக்கு வேறு யாருமே இல்லை. நாங்கள் எதை செய்தாலும் நீர் எங்களை கண்டிப்பீர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த கண்டிப்பே எங்களால் தாங்க முடியாது. தண்டனை என்றால் நாங்கள் ஒடுங்கி விடுவோம் ஆண்டவரே. அதனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பெற்றோரை ஆமாண்டவரே முதன்மையாக நாங்கள் மதிக்கிறோம். அந்த மதிப்பின்படி வாழ வேண்டும் என்று நாங்கள் உறுதியும் அளிக்கிறோம் என்று சொல்லுகின்ற பிள்ளைகள் அனைத்தையும் நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.